அறிவ வந்து இவங்க டெக்னிக்கலா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சூப்பரா வருவாங்கங்க. இவங்க வாழ்க்கையில அந்த படிப்புல, அந்த டெக்னிக்கலா அவங்க எப்படி மாத்தி அமைக்கிறது. ஏன்னா, அவங்களுக்கு இந்த பிரிச்சு மேயிற வேலைகள்லாம் ரொம்ப இஷ்டம். ஒரு விஷயத்த பார்த்தோன்ன, கண்ணு பார்த்தா கை செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கைவினை திறன் வந்து இவங்களுக்கு இயல்பிலேயே அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க ரொம்ப கஷ்டமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க ஸ்மார்ட்டா ரொம்ப ஹேண்டில் பண்ணி, அந்த பிரச்சனைய அப்பவே சரி செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? ஒரு நேரத்துல ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. ஆஹா! பையன் நல்லா படிக்கிறானேன்னு பெத்தவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள, அடுத்த எக்ஸாம்ல ரொம்ப டவுனா மார்க் வாங்குவாங்க. ஏன்னா, அவங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாவே இருக்கும். அவங்களுக்கு படிப்ப மட்டும் அந்த படிக்கிற காலகட்டங்கள்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ரொம்ப சக்சஸான ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கிற காலகட்டங்கள்ல அவங்களுக்குள்ள மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ட தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு ஆஷிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் இந்த ராகு திசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதுனத்துல பிறந்தவர்களுக்கு ராகு திசை படிக்கிற காலகட்டங்கள்ல நடக்குது அப்படின்னா, அவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. அதாவது ஃபியூச்சர்ல நான் எதிர்காலத்துல இப்படியெல்லாம் ஆகணும்னு நிகழ்காலத்த கோட்டை விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்ப அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கன்னா, என் பையன் ஃபியூச்சர்ல இதெல்லாம் கனவு கண்டிருக்கான். அந்த ஃபியூச்சர் கனவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப நிகழ்காலத்துல எத பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறத கொஞ்சம் நிகழ்காலத்துக்குள்ள அவர அழைச்சுக்கிட்டு வரணும். அது வந்து பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் அப்படின்னே சொல்லலாம்.